ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் இன்றைக்கி அரேபியன் நல்ல ஃபேமஸான கப்சா ரைஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். இது வந்து வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட் வச்சு நல்ல ஈஸியான மெத்தடில் எப்படி செய்கிற அப்படின்னு தான் காட்டிக்கிறேன். இது செய்கிறதுக்கு இந்த ரைஸில் ஃப்ளேவர் வரதுக்காக வேண்டி நாங்கள் வீட்டிலேயே மசாலா அரைச்சி செய்யணும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி செய்கிற அப்படின்ட்டு பார்ப்போம். 500 கிராம் ரைஸுக்கு தேவையான அளவு மாதிரி தான் இந்த மசாலா இன்றைக்கி நான் அரைச்சி எடுக்க போகிறேன். இதில் வந்து கொத்தமல்லி 3 டேபிள் ஸ்பூன், சீரகம் 2 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டேபிள் ஸ்பூன், பெருஞ்சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் வந்து 5 எடுத்துக்கிறேன். கூடவே கருவேப்பட்டை 2 துண்டும், பிரியாணி இலை அது 1 துண்டும் எடுத்துக்கிறேன், அதாவது பே லீஃப். இது இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும் நாங்கள் கொஞ்சம். இந்த இலையை வந்து கொஞ்சம் இந்த மாதிரி நான் பிச்சுட்டு ஆட் பண்ணேன். அப்போ தான் இது வறுக்கிறதுக்கு நல்ல ஈஸியாக இருக்கும். இது நீங்கள் மிஷின் நேரம் வறுக்க தேவையில்லை, ஒரு 3 மினிட்ஸ் இதை வறுத்தெடுத்தாலே போதும். நீங்கள் மிஷின் நேரம் வறுத்துட்டீங்க என்றால் இது கசப்பாகிடும். அதை சுற்றி வந்து இதை கொஞ்சம் நேரம் நீங்கள் வறுத்தெடுத்துக்கோங்க. 3 மினிட்ஸ் வறுத்தெடுத்தால் போதும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக இது கொஞ்சம் சூடாகி ஒரு சின்னதாக ஒரு வாசம் கொண்டு வரும். அந்த டைமுக்கு ஸ்டவ் அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கப்சா மசாலா நல்லா ஈஸியாகவே செஞ்சிடலும். லாஸ்ட்டுக்கு வந்து இந்த கருவேப்பட்டை வந்து கொஞ்சம் மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு கஷ்டமாகிக்கிற சொட்டி இந்த மாதிரி கொஞ்சமாக உடைச்சிட்டு சின்ன துண்டா அதுக்கப்புறமா போட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்தேன். பாருங்கள், மசாலாவை இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இது அரைச்சதுக்கு அப்புறமா அந்தளவுக்கு நல்ல மணமாகவும் இருக்குது. இப்போ இங்கால வந்து நல்ல பழுத்த தக்காளியை பார்த்து 3 தக்காளி எடுத்துக்கிறேன். இப்போ இதை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை மிக்ஸி ஜாரில் போட்டு இதில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிட்டு இதை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுட்டு நான் இன்றைக்கி பீஃப் கப்ஸா தான் செய்ய போகிறேன். அதுக்கு இதில் 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு 1/2 கப் ஆயில் ஆட் பண்ணுறேன். 120 ml இருக்கும் இந்த ஆயில். இப்போ இதில் ஒரு 5 வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிட்டு இதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வதக்கி விடுறேன். வெங்காயம் மிச்சம் வதங்கணும்னு இல்லை, ஒரு 3 மினிட்ஸ் இது வதங்கினாலே போதும். இது 3 மினிட்ஸ் வதங்கினதுக்கப்புறமா நான் இதில் 5 ஏலக்காய், 1 ஸ்டார், ஒரு 5 கராமும், கூடவே கருவேப்பட்டை 1 துண்டும், பிரியாணி இலை 2 ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கி விடுறேன். இது கூடவே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விடுறேன். நீங்கள் இன்றைய தான் என்னோடய ரெசிபி ஃபஸ்ட் டைம் பார்க்குறதால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் ஷேர் பண்ணுற எல்லா ரெசிபியும் நோட்டிஃபிகேஷனில் வரும். இஞ்சி கார்லிக் பேஸ்ட்டை பச்சை வாசம் பேத்து இது நல்லா வதங்கணும். அதுக்கப்புறமா வந்து இதில் நான் 2 ட்ரை லெமன் ஆட் பண்ணுறேன். இப்போ இது கூடவே வந்து பீஃப் 500 கிராம் வந்து நான் இன்றைக்கி சதம் மட்டும்தான் எடுத்துக்கிறேன். நீங்கள் முள்ளோடு எடுத்துனாலுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் முள்ளோடு எடுக்கிறேன்டா 500 கிராம் பீஃபும் முள்ளோட ஒரு 100 கிராம் மாதிரி எடுத்தாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பீஃபே மேட் பண்ணிட்டு இதை கொஞ்சம் நான் இந்த பீஃபை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். ட்ரை லெமன் பொதுவாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அரபிக் டிஷ்ஷில் பொதுவாக இந்த லெமன் ஆட் பண்ணணும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லா இறங்கி இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது கடையில் வாங்குறதுக்கு மிக்குது. கடையில் வாங்குறதுக்கு கிடைக்கல அப்படின்னாலும் உங்களுக்கு வீட்டில் செய்கிறதுக்குமே யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தாலே ட்ரை லெமன் எப்படி செய்கிற அப்படின்னு நிறைய ரெசிபி வரும். இது செய்கிறதுமே நல்ல ஈஸி தான். கண்டிப்பாக நானும் ஒரு நேரம் இந்த ட்ரை லெமன் எப்படி செய்கிற அப்படின்ற ரெசிபி போடுறேன். அப்படி அந்த ரெசிபி போட்டேன்னால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுக்குறேன், செக் பண்ணி பார்க்க உங்களுக்கும். இந்த பீஃப் வந்து ஆயிலோட நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருந்து தக்காளி ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட டொமேட்டோ பேஸ்ட் இருந்துச்சுனால் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ பேஸ்ட் பீஃப் ஆட் பண்ணதுக்கு அதுக்கப்புறமா டொமேட்டோ பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருந்த தக்காளி ஆட் பண்ணுங்கள். இதில் டொமேட்டோ பேஸ்ட் ஆட் பண்ணினாலுமே இந்த ரைஸ் வந்து இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் 2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் ஆட் பண்ணுங்கள். டர்மரிக் அதாவது மஞ்சள் வந்து 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிட்டு ஏற்கனவே அந்த அரைச்சி வச்சுருந்த இந்த கப்சா மசாலா எல்லாத்தையுமே நான் இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மசாலா வந்து கொஞ்சம் லைட்டாக ஆயிலில் பொரிஞ்சு ஒரு கொதித்து வர கொள்ளைக்கு அப்படியே இதில் வாட்டர் ஆட் பண்ணுறேன். வாட்டர் சரியாக 800 ml ஆட் பண்ணுறேன். இப்போ இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே இதை ப்ரெஷர் குக்கர் லிட்டு அப்படியே மூடிட்டு இதை அப்படியே குக் பண்ணுறதுக்கு விடுறேன். இது சரியாக 30 மினிட்ஸ் இது குக் ஆகினா போதும். எங்கால சோனா மசூரி ரைஸ் 500 கிராம் எடுத்துக்கிறேன். இப்போ இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இதை ஊற வைக்கணும். இதை ஒரு 30 மினிட்ஸ் இதை ஊற வச்சா போதும். பீஃப் கறி நல்லா குக் ஆகி வந்துடுது. 30 மினிட்ஸ்லேயே நல்லா குக் ஆகிட்டுது. பாருங்கள், இந்த கிரேவி வந்து கொஞ்சம் நல்லா திக்காக தான் வந்துக்குது. இப்போ நாங்கள் இதை வந்து ரைஸை போட்டு இதில் குக் பண்ணி எடுக்கணும்.
இங்கால ரைஸ் வந்து 30 மினிட்ஸ்க்கு நல்லா ஊறி வந்திக்குது. இப்போ இதை அப்படியே வந்து இந்த தண்ணியை நல்லா வடிச்சிட்டு வேறு ஒரு பொட்ஸில் ஆட் பண்ணுறேன். ப்ரெஷர் குக்கர்லேயே ரைஸே மேட் பண்ணி நான் குக் பண்ணலை. இந்த மாதிரி தான் ப்ரெஷர் குக்கரில் வேறு பீஃப் கறி குக் பண்ணதுக்கப்புறமா லாஸ்ட்டுக்கு பீஃப் நல்லா குக் ஆகினதும் இந்த மாதிரி பொட்ஸில் ஆட் பண்ணிவிட்டு இதை குக் பண்ணி எடுக்க போகிறேன் ரைஸை. இதில் நான் மறுபடியும் 1 லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணேன். இந்த கிரேவி திக்காய்க்கிற சொல்லி தான் நான் இதில் 1 லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணேன். அப்படி இல்லை நீங்கள் குக் பண்ணக்குள்ளே கிரேவி வந்து லூஸான பதத்துக்கு இருந்துச்சுனால் வாட்டர் அளவு நீங்கள் கொஞ்சம் குறைவாக தான் ஆட் பண்ணணும். உங்களுக்கு லிட்டர் அளவு ஆட் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சுனால் இந்த மாதிரி ரைஸுக்கு மேலுக்கும் நீங்கள் கையை வச்சு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த விரல்ற வந்து இந்த 2 லைன் ஃபுல்லாக இருக்கணும். உங்களுக்கு இதில் பார்க்கக்குள்ளே விளங்கும். இதில் ரைஸுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே பீஃபுக்கும் சால்ட் ஆட் பண்ணிக்கிற சொல்லி ரைஸுக்கு ஆட் பண்ணக்குள்ளே கொஞ்சம் பார்த்து கணக்கான பதத்துக்கு மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து குக் பண்ணுறதுக்கு வைக்கிறேன். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை குக் பண்ணுறதுக்கு விடுறேன். லாஸ்ட்டுக்கு இதுக்கு மேலே வந்து நான் பச்சை கொச்சுக்கு ஆட் பண்ணேன். ஒரு 5 பச்சை கொச்சுக்கு ஆட் பண்ணேன். நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை கொச்சுக்கு ஆட் பண்ணுங்கள். இப்போ இதை அப்படியே லிட்டால் கவர் பண்ணிட்டு குக் பண்ணுறதுக்கு விடுறேன். இங்கால ரைஸ் குக் ஆகக்குள்ளே இந்த கப்சா ரைஸுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சட்னி ஒன்று செய்வாங்க. இது நல்ல டேஸ்ட் ஆகிக்கும். இப்போ அதை தான் செய்ய போகிறேன். இதுக்கு வந்து கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு 2 வெள்ளைப்பூடி ஆட் பண்ணுறேன். 3 பச்சை குச்சிக்காய் நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிட்டு நல்லா பழுத்த தக்காளியை பார்த்து நல்ல பெரிய தக்காளி ஒண்டி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இதில் வாட்டர் ஆட் பண்ணி இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள் இவ்வளோதான். இந்த சட்னி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரைஸோடு சாப்பிட்றதுக்கு. இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிட்டு லெமன் ஒரு பாதி மாதிரி புழிஞ்சு விட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இந்த ரைஸோட கண்டிப்பாக நீங்கள் இந்த சட்னியும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த சட்னிக்கு வந்து கொத்தமல்லி இலை ஆட் பண்ணாட்டியும் பிரச்சனை இல்லை. தக்காளி மட்டுமே உங்களுக்கு ஆட் பண்ணி வெள்ளைப்பூடும் பச்சை கொச்சுக்கும் ஆட் பண்ணி செஞ்சாலுமே இது நல்ல டேஸ்ட்டாக வரும். இங்கால ரைஸ் வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வைக்கிறேன் மறுபடியும் குக் ஆகிறதுக்கு. இதே தான் என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்டால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் வரும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தேன்னால் நீங்கள் இது வரைக்கும் லைக் பண்ணாட்டி கண்டிப்பாக நீங்கள் லைக் கொண்டு போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் லைக் பண்ணினால் தான் எனக்கு இன்னும் நிறைய ரெசிபிஸ் போடுறதுக்கு நீங்கள் என்ன மோட்டிவேட் பண்ண மாதிரி இருக்கும். பாருங்கள் இது 30 மினிட்ஸ் ஆகிட்டுது. இப்போ இதில் இருக்கிற இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி இது நல்லா குக் ஆகி வந்திக்குது. இப்போ இதை நாங்கள் டம்மில் போடணும். இந்த மாதிரி ஒரு தவா ஒன்றை வச்சுட்டு ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதுக்கு மேலே பொட்ஸ் எடுத்து வைக்கிறேன். இப்படி நீங்கள் டம்மில் போடக்குள்ளே கீழக்கு கொஞ்சம் சரி ரைஸ் தீயாமைக்கு நல்லா குக் ஆகி வரும். எனக்கு இந்த ரைஸ்டு பதம் கணக்காக வந்திக்குது. இன்கேஸ் வந்து உங்களுக்கு ரைஸ் பச்சையாக இருந்துச்சுனால் இந்த மாதிரி செய்யவும் மேலும் இந்த மாதிரி ஒரு சொப்பிங் பேக் ஒன்று வந்து வாட்டரில் நல்லா நனைச்சிட்டு இதுக்கு மேலே போட்டு இதை நீங்கள் டம்மில் போட்டுண்டால் ரைஸ் வந்து பச்சை இல்லாமைக்கு நல்ல குக்காகி வரும். நான் இது உங்களுக்காக வேண்டி செஞ்சு காட்டினேன். நான் எனக்கு இந்த ரைஸ்டு பதம் சரியாக வந்து சுட்டி நான் வேக வைக்கலை. சும்மா நார்மலாக தான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டம்மில் போட்டு எடுத்தேன். நல்ல குக்காகி வந்துக்கு. இது ஒரு 10 மினிட்ஸுக்கு நீங்கள் டம்மில் போட்டாலே போதும் நல்ல குக்காகி வந்துடும். கப்சா ரைஸுக்கு மேலுக்கு கஜு ஆட் பண்ணுறதுக்காக வேண்டி ஃபஸ்ட்டுக்கு நான் இதில் கீ ஆட் பண்ணிவிட்டு இந்த கீ நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கஜு ஆட் பண்ணி வறுத்து எடுத்துக்கிறேன். இந்த கஜு வந்து கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகக்குள்ளைக்கு இதில் கேரட் ஆட் பண்ணுறேன். இந்த கேரட் ஆட் பண்ணக்குள்ளைக்கு நீங்கள் ஸ்டவ் அப்படியே ஆஃப் பண்ணிவிடுங்க. கேரட் மிச்சம் வதங்க தேவையில்லை. இந்த ஆயில் ஹீட்டில் வந்து இந்த கேரட் வந்து கொஞ்சம் லைட்டாக வதங்கி வந்துடும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே ரைஸுக்கு மேலே ஆட் பண்ணணும். இப்போ ரைஸும் நல்லா டம் ஆகி வந்துட்டுது. இப்போ இந்த ரைஸை வந்து வேறையாக பிளேட்டில் போட்டு காட்டுறேன் உங்களுக்கும். நீங்கள் ரைஸ் டம் ஆகின உடனே வந்து இந்த ட்ரை லெமன் ரெண்டையுமே வேறையாக எடுத்துடுங்க. நீங்கள் ரைஸில் வைக்க வேணாம். அந்த ட்ரை லெமன் எங்களுக்கு தேவைப்படாது. அடுத்தது அப்படியே வீசிட்டு இருந்தால் சரி எடுத்துட்டு. இப்போ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கப்சா ரைஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த கப்சா ரைஸோடு கூட நீங்கள் வந்து அந்த சட்னியும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாக வரும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.